NEET aspirants ஒரு முக்கியமான வீடியோ இது. லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர், அதாவது 2020 to 2024 வரைக்கும் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து ஈஸி, ஹார்ட் அண்ட் மீடியம் கொஸ்டின்ஸ் வருது, டோட்டலாக ஒரு டாபிக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வருது அண்ட் அதுக்கான வெயிட்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வில் கிவ் யூ தி எக்ஸாம்பிள் ஆஃப் பாட்டனி ஹியர். அதே மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வேணும், ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு better to join the Telegram channel. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் என்சிஆர்டி அண்ட் ஆல் த நோட்ஸ், மைண்ட் மேப்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக வரும் டெலிகிராம் சேனலில். ஸோ யூ கேன் ஜாயின் our டெலிகிராம் சேனல். ஓகே, மூவிங் ஆன் டு த வீடியோ. இப்போ பாட்டனியோட கொஸ்டின் அனாலிசிஸ், லாஸ்ட் 5 இயரோட நீட் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2020 24 வரைக்கும் இந்த அனாலிசிஸ் இருக்கு. ஸோ சாப்டர் வைஸ் பார்த்தீங்க, anatomy of flowering plants லேருந்து ஈஸி கொஸ்டின்ஸ் 2 வந்திருக்கு, மீடியம் கொஸ்டின்ஸ் 11 அண்ட் ஹார்ட் கொஸ்டின்ஸ் 3. டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு வெயிட்டேஜஸ் அரவுண்ட் 6.23% தான் இந்த anatomy of flowering plants உங்களுக்கு பாட்டனியில் வெயிட்டேஜ். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 9 ஈஸி கொஸ்டின்ஸ், 2 medium questions and 1 hard question கேட்டிருக்காங்க. டோட்டலாக 12 questions from this chapter. இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.67%. அண்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 ஈஸி கொஸ்டின் வந்திருக்கு, 5 மீடியம் கொஸ்டின்ஸ் அண்ட் டஃப் கொஸ்டின்ஸ் வந்ததில்லை இது வரைக்கும். 5 இயர்ஸோட அனாலிசிஸ் இது. டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ், இதோட வெயிட்டேஜ் 2.72%. செல் the unit of life சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 3 easy questions வந்திருக்கு, 1 medium question and 2 hard question. So total number of questions பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 questions வந்திருக்கு. இதோட weightage is 2.33%. and cell cycle and cell division சாப்டர்ல இருந்து 10 questions உங்களுக்கு easy questions, medium questions again 10 and hard questions 3. totally 23 questions வந்திருக்கு. இதோட weightage is 8.95%. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அண்ட் தென் ecosystemல இருந்து 4 easy, 4 medium and 2 hard questions. Totally 10 questions வந்திருக்கு, 3.89% weightage. Environmental issuesல இருந்து 5 easy, 3 medium and there were no tough questions asked. Total 8 questions, 3.11%. Microbes in human welfare chapter lende 2 easy question, 1 medium question and 2 tough questions. Total 5 questions கேட்டிருக்காங்க. அதோட weightage வந்து பார்த்தீங்கன்னா 1.95%. Next thing is mineral nutrition. Mineral nutrition lende 3 easy questions, no medium questions and 4 tough questions. Totally 7 questions. Weightage is 2.72. Next important chapter, அதோட weightage பார்த்தீங்கன்னா 13.23% weightage. Total questions வந்து 34 questions appear ஆயிருக்கு. What is the chapter? Molecular basis of inheritance. இந்த chapter botany-ல 16 easy questions வந்திருக்கு இது வரைக்கும், 15 medium questions and 3 hard questions. Total 34 questions appear ஆயிருக்கு லாஸ்ட் 5 paper analysisல. And morphology of flowering plants பொறுத்த வரைக்கும் 7 easy, 7 medium and 3 hard questions. Totally 17 questions, 6.61% அதோட weightage. இந்த மாதிரி the entire botany it is there available in the PDF, and apart from that zoology, physics and chemistry, everything is available in the PDF. So join our Telegram channel. Latest updates உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு just join our Telegram channel. Thank you.